அஸ்ஸலாமலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லா இருக்கோம். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருக்கப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நம்மளோட ஈத் விலாக் தான். போடுறதுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கடகடன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்ல. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. பட் இந்த கிட்ஸுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்குற வேலை மட்டும் பாக்கி வச்சுருந்தோம். ஸோ அதை மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பட் அதை வாங்கிட்டு வரப்பே வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து தான் மெஹந்தி வேற போடணும். எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க முதல் நாளே போட்டுருன்னு. நான் தான் வந்து கேட்கல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்ட் கோன் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ தான் வந்து கலர் நல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐலினுக்கு போட்டு விட்டுட்டு அப்புறமா நான் வந்து எனக்கு போட்டுக்கிட்டேன். நான் மெஹந்தி போட்டு முடிக்கவே டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி வந்து ஆயிடுச்சு. ஸோ 5 மணிக்கு வந்து அலாரம் வச்சுருக்கேன். 5 மணியே லேட்டு தான், அதுக்கும் பிஃபோராகவே ஏஞ்சி கிளம்பணும். பட் நைட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து குளிச்சுட்டு ரெடியாக இருந்தோம். வெறும் காலையில் ட்ரெஸ் மட்டும் போட்டு கிளம்ப வேண்டியதான். ஐனை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கிளப்பியாச்சு. ட்ரெஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஹேர் ஸ்டைல் எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கே அந்தளவுக்கு ஹேர் ஸ்டைல் போட தெரியாது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு இப்படியே போட்டு விட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா நியூவாக அபாயா வாங்கியிருந்தேன். ஸோ அதை போட்டுட்டு வந்து ஜம்முன்னு கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மஸ்ஜித்லலாம் பார்த்தீங்கன்னா தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் இங்கே ப்ரே பண்ண போகிறதில்ல. நாங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக சேர்ந்து திடலில் தான் போயிட்டு வந்து ப்ரே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து தான் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து திடலுக்கு போவோம். என் சின்ன அண்ணனும் வந்து அபுதாபிலேருந்தே முதல் நாள் நைட்டே வந்து வந்துட்டாங்க. பட் டைம் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் போனோம். பட் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகெல்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு கிடச்சிருச்சு. பட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ வாசலில் வந்து கரெக்டாக இறக்கி விட முடியல. அதனால் முன்கூட்டியே வந்து இறக்கி விட்டாங்க. கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி தான் வந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே ரொம்ப ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா தொழுகை முடிச்சோடனே நிறைய கிட்ஸ்லாம் வந்து சாக்லேட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ஐயனும் குசேலும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு பவுச்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, சாக்லேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக. அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா மணிலாம் கூட கொடுப்பாங்க, 5 dirhams 10 dirhams அந்த மாதிரி. ஸோ பசங்களாம் வந்து ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. அப்புறம் தொழுகை முடிச்சோடனே நானும் எங்கள் அம்மாவும் வந்து சலாம் கொடுத்துக்கிட்டோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் நம்மளும் இதே மாதிரி சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் தொழுவை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது, ஒரு கார்னர் இருக்குது, அங்கே வந்துடுவோம். அங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்லாமும் தொழுதுட்டு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மாமா ஃபேமிலியும் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவோட சின்னம்மா பசங்க அவங்க ஃபேமிலிலாமும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இங்கே தான் வந்து கேதர் ஆகும். இங்கே திடலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடு, அவ்வளோ ஒரு கார் இருக்குது. பட் நாங்கள் போகிறதுக்குள்ளே எல்லா க்ரௌடுமே கிளியர் ஆகிடும், எல்லா காருமே வந்து கிளியர் ஆகிடும். இருக்கிறதுலே கடைசியாக எங்கள் ஃபேமிலி தான் வந்து இங்கேருந்து நவுரும். எல்லாரும் ஈத் முபாரக் சொல்லிட்டு சலாம் கொடுத்துட்டு ஒருத்தவங்க பேசிக்கிட்டு அப்படியே வந்து டைம் பாஸ் ஆகிடும். அதுலேயும் நான் 2 இயர்ஸாக தான் இங்கே இருக்கேன். இதோட 3 ஈத் வந்து கொண்டாடிட்டேன். இந்த 3 ஈதுலையும் பார்க்குற இந்த ஸ்பாட்டை வந்து மாற்ற மாட்டுக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க கிரவுண்டே வந்து காலி ஆயிடுச்சு. ஆனா நாங்க மட்டும் வந்து நவுர்ல. அப்புறம் எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு தனித்தனியா ஃபேமிலியா ஒரு போட்டோஸ் எடுப்பாங்க. அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுப்பாங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஓடிடும். அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து தனித்தனியாக கலைஞ்சிருவோம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்புறம் போகிற வழியிலே அல்ஃபுர்சா கேஃப்டேரியாவில் டீயும் வாங்கி குடிச்சாச்சு. எப்போதுமே இதான் வந்து வழக்கம். ஈத் தொழுதுட்டு போகிறப்ப வந்து டீ குடிச்சிட்டு தான் வந்து வீட்டுக்கு போவோம்.
புது புர்கா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கழட்டவே மனசு வரல, அதனால அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என் பாபி பார்த்தீங்கன்னா சீர் குருமா வந்து செஞ்சுருந்தாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து ஈதுனாலே இது வந்து ஒரு மேண்டிட்டரியான விஷயம் தான் இல்லை. ஸோ தொழுதுட்டு வந்தோடனே அது ஒரு பவுல் வந்து குடிச்சாச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்கான ப்ரிப்ரேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. மதியம் எப்படி இருந்தாலும் பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதுக்கு வயிற்ற காலியாக வச்சுக்கணும்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சிம்பிளாக தான் வந்து சாப்பிடுவோம். பாபி தான் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட்லிக்கு தால், சட்னி, அப்புறம் வந்து வடை வந்து வெளியிலேருந்து வாங்கிக்கிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து தூக்கத்தை போட்டுருவோம். ஒரு அட்லீஸ்ட் 2 hours ஆர் 3 hours ஆச்சும் தூங்கி ஏங்கிக்கணும். ஏன்னா நாள் நைட்டு பார்த்திங்கன்னா யாருமே ஒழுங்காக தூங்கியிருக்கவே மாட்டோம். ஈதப்போ மதியம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே எப்படியும் 4 மணி ஆகிடும். பிரியாணி இல்லாமல் வெளியிலேருந்தே ஆர்டர் கொடுத்தாச்சு, எல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ்க்கும் வந்து லீவ் தான். ஸோ ட்ரெஸ்அப்லாம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு கிச்சனில் நின்று வேர்வை சிந்த தேவையில்லை. ஸோ ஆர்டர் போட்டுட்டு அழகாக ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட வேண்டியதான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாரீ தான் என்னோட அவுட்ஃபிட். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட பாபி எல்லாருமே இன்றைக்கி வந்து சாரீ தான். எல்லாருமே இந்த தடவை சாரீ கட்டுவோன்னு பேசி கூட நாங்கள் வச்சுக்கல. அதுவே எதார்ச்சியாக வந்து ஒரே மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் ஈது பார்த்தீங்கன்னா எங்களோட மாமா வீட்டில் தான் வந்து லஞ்ச் இருந்துச்சு. பட் இந்த தடவை எங்கள் அண்ணன் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாருக்குமே. என் மாமா ஃபேமிலி, என் அம்மாவோட சின்னம்மா பசங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து வருவாங்க. எப்போதுமே பிரியாணி வச்சு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா என்னோட மாமியோட வேலை தான். ஸோ அவங்க அதை வந்து ப்ராப்பராக வந்து செஞ்சுருவாங்க. அவங்களால முடியலனாலும் அவங்க தான் நின்று எல்லாத்துக்கும் வச்சு கொடுப்பாங்க. ஸோ பெரிய பந்தியும் விரிச்சாச்சு. 1 by 1 எல்லாரும் வீட்டுக்கு வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டைலில் வந்து பிரியாணி வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து ஹைதராபாடி ஸ்டைலில், அப்புறம் இன்னொன்று வந்து தமிழ்நாடு ஸ்டைல வாங்கியிருந்தோம். கூட ஆஸ் யூஷுவல் பாயில்ட் எக், அப்புறம் சிக்கன் 65, கத்திரிக்காய் கட்டா, அப்புறம் ஆனியன் பச்சடி எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அப்படியே லேடிஸ்லாமும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கே பார்த்தீங்கன்னா பசி தாங்கல, பின்ன பசிக்காமல் எப்படி இருக்கும். மணி வந்து 5 ஆயிடுச்சு. ஸோ நான் யாரையும் எதிர்பார்க்கல, நான் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் பையனும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னை எதிர்பார்க்கறது இல்லை, அவன் பாட்டுக்கும் அவங்க கேங்கோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹைதராபாடி பிரியாணியை முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இடம் பத்தல. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து யாரெல்லாம் மீதி இருந்தாங்களோ அவங்களாம் உட்காந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈதி கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஈதி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா என்னோட டேடி தான். இந்த ஈதோட மெயின் ஃபன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஈதி கொடுக்கறதும் வாங்குறதும் தான். அன்னைக்கு அவ்வளோ ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. அத்தனை பேர் வந்து அன்னைக்கு ஈதி கொடுத்தாங்க. ஹெவி கலெக்ஷன் ஆச்சு. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா என் அண்ணனை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. என்னோட மாமா பையன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி எல்லாரையும் பிடிச்சி இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறது. அப்புறம் என் 2 அண்ணனும் பார்த்தீங்கன்னா என் கசினை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. பின்ன எல்லாரையும் இழுத்து உட்கார வைக்கிறவங்களையும் உட்கார வைக்கணும்ல. ஒரே கலாமுலான்னு அவ்வளோ ஒரு சத்தமாக இருந்துச்சு. எல்லாம் வந்து ஈதி கொடுக்கறதுக்கு இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறதும் அப்புறம் ஈதியை பிடுங்குறதும் சொல்லிட்டு ஒரே ரணகலமாக இருந்துச்சு. என் கசினை உட்கார வச்சதுனால என் கசின் எப்படியும் என் 2வது அண்ணனையும் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. அதுலேயும் வெறும் கிட்ஸுக்கு மட்டும்தான் ஈதி கொடுக்கணும்னா யாரும் பயப்பட மாட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய கியூவே நிற்கும். வீட்டு மருமக, வீட்டு பொண்ணுங்க எல்லாருமே வந்து நின்றுவோம்.
அப்புறம் என்னோட சாச்சி ஈதி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட மாமா வந்து ஈதி கொடுத்தாங்க. குழந்தைங்களா நின்று நாங்களும் எல்லா ஈதியும் வாங்கிட்டோம். அப்புறம் எங்கள் அம்மாவையும் சாச்சியும் இழுத்துட்டு வந்து எப்படியும் எங்கள் மாமா கிட்டே வந்து ஈதி வாங்க வச்சாச்சு. ஏன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் அண்ணனுக்கு தங்கச்சி தான். அப்புறம் இன்னும் ரிலேட்டிவ்லாம் இருந்தாங்க, அவங்களாமும் கொடுத்தாங்க எல்லாருக்கும் ஈதி. அப்புறம் என் அம்மாவோட சின்னம்மா பசங்களாமும் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐலீனுக்கு எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. அப்புறம் பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வாங்க வரப்போ கூட நின்று இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருக்கு. ஒரு வழியாக ஈதி கொடுக்கறது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்த கலெக்ஷனாக அங்கங்கே ஓரமாக உட்காந்து எண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணத்தையும் கையில் வச்சுக்கிட்டு எங்கே கீழே போட்டுருவாங்களோன்னு பயம் வேற. அதை கொடுக்கவும் மாட்டாங்க நம்மளை நம்பி. அதை எப்படியாச்சும் நைஸ் பண்ணி தான் வாங்கணும். இன்னும் எல்கேஜி கூட சேரல என் பையன், அவன் கூட என்னை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செஷன் தான். கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். கொஞ்ச நேரம் தூங்கலாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே படுத்துட்டு அப்படியே பேசிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஹவுசின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்த்துக்கு இந்த கேம் தெரியும்னு தெரியல. பட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது வளர்ந்தது தான். பட் இது எங்கள் ஃபேமிலியில் அப்பப்போ வந்து விளாட்ற பழக்கம் உண்டு. ஃபுல் ஃபேமிலியும் சேர்ந்து உட்காந்து விளாட்றதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான கேமு. இது வந்து பிங்கோன்னு கூட சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஹவுசிங் தான் வந்து சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து எல்லாரும் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலியும் வந்து சேர்ந்தாச்சு. ஒருத்தவங்க கூட மிச்சம் வைக்கல, எல்லாருமே சேர்ந்து வந்து விளாண்டோம். சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாராலையுமே இந்த கேம் வந்து விளாட முடியும். ஸோ அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து விளாண்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல ஒரு மெமரிஸாகவும் இருக்கும் லைஃப் டைமுக்கும். இவ்வளோ பேர்த்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் வேணும், பேங்கர்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் வந்து நம்பர்லாம் வந்து சொல்லணும் நல்லா சவுண்டாக. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டான ஆள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் என்னோட கசின் தான். என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கேம் விளாட்றாரு. அவருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாரு. அப்புறம் நைட்டு சாப்பாடும் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் மத்தியானம் உள்ள பிரியாணி தான், நைட்டுக்கும் சேர்த்து தான் வந்து வாங்குவோம் இப்போவும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் விளாடல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டிவியை போட்டுட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே 1 by 1 வந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் கிளம்புறப்பே மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 2 ஆயிடுச்சு. யாருக்குமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பயங்கர டயர்டு தான். ஏன்னா மொதல் நாளும் வந்து தூங்கலை. மறுநாளும் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 2 மணிக்கு மேலேயும் டீ வந்து போட்டுட்டு இருந்தேன் மீதி இருக்கவங்களுக்குலாம் வந்து கொடுக்கறதுக்காக. அப்புறம் டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் மீதி உள்ளவங்களும் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து 3 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து ஒரு 3:30 மணி போல தான் வந்து படுத்தோம் அன்னைக்கு. அப்புறம் படுத்துட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக மதியம் 2 மணிக்கு தான் வந்து ஏஞ்சது. ஆக்சுவலி வந்து ஈத் கிஃப்ட்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா கிட்ஸுக்கு, வீடியோ ஸ்டார்ட் ஆகிறப்பே வந்து சொல்லியிருப்பேன். அது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கவே முடியல, ஒரு பிஸியாகவே போயிடுச்சு. ஸோ அதை இன்னைக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காலைல ஏஞ்சதும் வந்து ஃபஸ்ட்டு என் அண்ணன் பையன் தான் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாப்புல. அதில் ஃபஸ்ட்டு ஐலீனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் கிஃப்ட் இருக்குன்னொடனே மேடம்க்கு வந்து அப்படியே ஹாப்பினஸ் வந்து தாங்கலை.
ஆக்சுவலாக கேர்ள்ஸுக்குலாம் என்ன கிஃப்ட் வாங்குறதுனே தெரியலன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா கார் வந்து ரிமோட் கார் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்புறம் 2 பேத்துக்குமே வந்து ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 2 ட்ரெஸ்ஸுமே. ட்ரெஸ்லாம் யாராச்சும் வாங்கி கொடுத்தா கிட்ஸை ஹாப்பி ஆகிறவங்களோ இல்லையோ பேரண்ட்ஸ் நம்ம ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். அப்புறம் ஐலின் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிஃப்ட் ரேப்லாம் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ யாருக்குமே தெரியாது நாங்கள் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. பிரித்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாம் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி கிஃப்ட்டை வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் என் சின்ன அண்ணன் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லாம் வந்து வாங்கிட்டு வரல, அவங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மணியாக கொடுத்துலான்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து மணி கொடுத்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு சொல்லி ரொம்ப யோசித்தோம். ஒன்றுமே வந்து கரெக்டாக வந்து அமையல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் வந்து கிடச்சிது, கையிலே வச்சு விளாட்ற மாதிரி. அதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதே வந்து எல்லாத்துக்கும் வாங்கிட்டோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பசங்க ஹாப்பி ஆனவங்களோ இல்லையோ என்னோட 2 அண்ணனும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியிலே போகல, வீட்டிலே தான் இருந்தோம். ஈவினிங்காக பார்த்திங்கன்னா கெஸ்ட்டும் வந்து வந்திருந்தாங்க ஒரு 2 பேர். ஸோ அவங்க கூட அப்படியே கேரம் போர்டெலாம் விளாண்டுட்டு அப்படியே வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாச்சு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கேரம் போர்டு விளாடுவோம். பட் இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நல்லா டச் விட்டு போயிடுச்சு. எனக்குலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அடிக்கவே வரல. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர் வந்து வெளியில் போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணோம். ஏன்னா ஃபுல் ஃபேமிலியாக எங்கேயுமே வந்து ஹோட்டல் போய் சாப்பிட்டே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என் அண்ணன் இருந்தாலும் சின்ன அண்ணன் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் இருப்பாங்க. ஸோ வந்து எல்லாருமே சேர்ந்து போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் வந்து வெளில தான் வந்து போயிருந்தோம். மீகாத் ரெஸ்டாரண்ட் தான் வந்து போயிருந்தோம். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு டைம் வந்து போயிருக்கோம், நல்லா இருக்கும் இங்கே ஃபுட்டுலாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால அங்கேயே வந்து போயிருந்தோம். சாலட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மக்ரோனிலாம் வந்து அதில் போட்டுருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீஸ்லாமும் போட்டிருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 2 பிளேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது அதுக்கடுத்து வந்து பெப்பர் சிக்கன் சார்கோல் வந்து 2 அப்புறம் தந்தூரி சிக்கன் மாதிரி வந்து ஒரு பிளேட் வந்து சொல்லியிருந்தோம். பிளேட் மீன்ஸ் ஒரு ஃபுல் சிக்கன் வரும், அந்த மாதிரி வந்து 2 சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து ஹம்மஸ் வந்து சொல்லியிருந்தோம். அங்கே வந்து ஹம்மஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் குபூஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அதுக்கடுத்து வந்து சிக்கன் பட்டர் சிக்கன் மசாலா வந்து 2 சொல்லியிருந்தோம். அப்புறம் கோபி சில்லி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று அகைன் வந்து இன்னொரு வந்து பவுல் வந்து ஆர்டர் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சிக்கன்னா கிட்ஸ் எல்லாமும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களாமும் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த 2 நாள் வந்து இப்படி தான் வந்து போச்சு. இதுக்கப்புறம் மறுநாள் எங்கேயாச்சும் வெளில போவோம். பட் இந்த தடவை வந்து அந்த மாதிரி போகல. சரி, அதுக்கு பதிலாக தான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட லைக்ஸ் வந்து கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.